பத்லு என்னோட வாட்ச் எடுத்து கொடு, நான் கிளாஸ்க்கு போகணும். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ போட. என்ன நீ எப்போ பார்த்தாலும் எனக்கே வேலை சொல்லிட்டு இருக்க. இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆ இரு உன் அம்மா கிட்டயே சொல்றேன். அம்மா அம்மா அவன் என்ன கிள்ளிட்டாமா. ஒழுங்கா ஓடி போயிடுங்க. நான் வேலை செய்யும் போதே தான் டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ மட்டும் நீங்கள் போல எதால அடிப்பனே தெரியாது. சரிம்மா உங்க ஃபோனை கொடுங்க, நான் டேடி கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்பா என்ன மோட்டு கிள்ளிட்டான்ப்பா, அவனை என்னன்னு கேளுங்கப்பா. டாடி அவன் பொய் சொல்றான் டாடி. இல்ல டாடி அவன் தான் பொய் சொல்றான். டாடி நீங்க போனை வைங்க டாடி, இவனை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மூளை இருக்குதா? இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈவினிங் நான் மாலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். அம்மா அம்மா சாரிம்மா, நாங்க இனிமே இப்படி பண்ண மாட்டோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. மோட்டு பத்லு 2 பேரும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? ஒழுங்கா 2 பேரும் சீக்கிரமா வாங்க, இல்லைனா நான் மட்டும் மாலுக்கு போயிடுவேன். அம்மா வந்துட்டோம்மா. அம்மா இவன் தாம்மா என்னை கிளம்பவே விடாம கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருந்தான். இல்லம்மா அவன் பொய் சொல்றான். இப்போ 2 பேரும் வர போறீங்களா இல்லையா? வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும். இங்கே பாருங்கம்மா, மாலெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு நான் வெளியே போய் வாங்கி தரேன். இப்போ மட்டும் எனக்கு வாங்கி தரல, இங்கேயே படுத்துட்டு அழுவேன். அம்மா எனக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்மா. என்ன பண்ணுறது, உங்களை கூட்டிகிட்டு வந்தது ஏன் தப்பு. வாங்க வாங்கி தரேன். ஏங்க 2 இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுங்க. இங்கே உங்களுக்கு டோக்கன் மட்டும்தான். அந்த கவுண்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்தாங்க உங்க டோக்கன், அங்கே கேளுங்க கொடுப்பாங்க. சரிங்க. எப்படியோ அம்மாவை ஏமாத்தி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியாச்சு. இந்தாங்க எனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுங்க. இந்தாங்க மேடம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டோக்கனை காட்டி மணி பே பண்ணிடுங்க. வா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்க்கவே செமையா இருக்கே. இவனுக்கு கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு நாமளே சாப்பிட வேண்டியதுதான். நாம் மோட்டோக்கு மட்டும் எதுவுமே கொடுத்துடக்கூடாது, நாமளே எல்லாத்தையும் சாப்பிட்றணும். வாங்க போய் அங்கே காசு கொடுத்துட்டு வரோம். இந்தாங்க சார் பில்லு. எவ்வளோ காசு ஆச்சுன்னு சொல்லுங்க, நாங்கள் பே பண்ணிட்டு கிளம்புறோம். இருங்க மேடம் உங்க டோக்கனை காட்டுங்க. நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வெறும் 2000 ரூபாய் தான். என்னது, இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2000 ரூபாவா? என்னாச்சு மேடம், என்ன பிரச்சனை? ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2000 ரூபாய்க்கு விற்றா யாராவது வாங்குவாங்களா? மேடம் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும்.